NEET UG Tamil. This is Karthik from Madurai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ. ஸோ NTA தரப்புல இருந்து நேத்து வந்து ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. 1563 கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் அண்டு நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்னன்னா, எப்போ சார் வந்து கவுன்சிலிங் அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நேற்று அஃபீஷியலாக வந்து ஜூலை 6th இருந்து டென்டேட்டிவாக கவுன்சிலிங்கோடைய ஸ்கெடியூல் கொடுக்குன்ற மாதிரியே நமக்கு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அது எந்த அளவுக்குன்றது பார்ப்போம். பட் இருந்தாலும் நமக்கு இப்போ ரிசல்ட் வந்துருச்சு. நிறைய பேருக்கு இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து டோட்டலாக வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குங்க இந்த கவுன்சிலிங்கை. ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, MCC MBBS PDS கவுன்சிலிங் 2024 ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன். இந்த வீடியோவில் வந்து MCC கவுன்சிலிங்னா என்ன கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். ஸோ தெரியாதவங்க இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ MCCன்றது மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி. ஸோ இதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான். இந்த MCC கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் வந்து எதுக்காண்டி நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதுக்குள்ள போனோம்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். அதாவது MCC கவுன்சிலிங்ன்றது எதுக்கு நடத்த ஆரம்பிச்சாங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து முன்னாடிலாம் வந்து MBBS வந்து பார்த்தீங்கன்னா 12th மார்க் அடிப்படையில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நீட் வந்துச்சு. ஸோ இந்த MCC வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, முன்னெல்லாம் வந்து நிறைய ஸ்டேட்ல ஒரு சில ஸ்டேட்லலாம் வந்து இந்த மெடிக்கல் காலேஜஸ்லாம் கிடையாது. ஒரு சில ஸ்டேட்டு, எல்லா ஸ்டேட் நான் சொல்ல, ஒரு குறிப்பிட்ட மெடிக்கல் காலேஜஸ் இல்லாதனால அவங்க வந்து வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயோ இல்லை கர்நாடகாவோ, ஸோ இந்த மாதிரி வந்து வேற வேற ஸ்டேட்ல வந்து படிக்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆச்சு. அப்போ வந்து நம்மளுடைய டைரக்டர் ஆஃப் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் காலேஜஸை வந்து 15% சீட்டை மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க எடுத்துக்கிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு MBBS படிக்கக்கூடிய அந்த டொமிசியல் சேர்ந்த, அதாவது இப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்கேன் அப்படின்னா எனக்கு தான் வந்து தமிழ்நாட்டில் முன்னுரிமை கொடுக்கணும். வேற ஸ்டேட்ல இருந்து உள்ள வராங்க அப்படின்னா அவங்க வந்து டைரக்டா ஸ்டேட் கோட்டாக்குள்ள வரக்கூடாது. ஏன்னா அப்படி வந்துட்டா அப்போ நமக்கு சீட்டே கிடைக்காது. எல்லாமே அந்த சீட்டை அவங்க ஃபில் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆனதுனால ஒவ்வொரு ஸ்டேட்டோடைய 15% ஆல் இந்தியா, அதாவது 15% கவர்மெண்ட் சீட்டை வந்து MCC எடுத்துக்கிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மதுரை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மதுரையில வந்து ஒரு 250 MBBS சீட் இருக்கு. அப்போ வந்து ஒரு 15% சீட்டை எடுத்துட்டாங்கன்னா இப்போ 37 சீட்டு கிட்ட வந்து ஸோ ஆல் இந்தியா சீட்டை எடுத்துருவாங்க. அப்போ ஸ்டேட்டுக்குன்றது ஆக்குபை பண்றது 37 போச்சுன்னா 223 சீட்டு தான் வந்து நமக்கு ஸ்டேட், சாரி 213 சீட்டு தான் வந்து ஸ்டேட் வந்து ஃபில் பண்ணுவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ல வந்து ஸ்பெஷல் கேட்டகரி எல்லாம் சேர்த்து 7.5 92.5 அந்த இதில் தான் ஆக்குபை பண்ணிக்கிறோம். இந்த 37 சீட்டை வந்து ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 ஸ்டே ரவுண்ட் வரை இவங்க தான் நடத்துவாங்க. ஸோ அதனால வந்து இந்த சீட்டு வந்து இவங்களுக்கு தான். இதே மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட் காலேஜஸ்லயும் அதோட சீட்டை பொறுத்து, இப்போ 100 சீட் இருந்தால் 85 சீட் ஸ்டேட்டுக்கு, 15 சீட் வந்து இந்த மாதிரி தான் வந்து பிரிப்பாங்க. எதுக்கு பிரிச்சாங்கன்னா இவங்க ஸ்டேட்குள்ள வரக்கூடாது. ஆனா இவங்களுக்கு வந்து கல்லூரி இல்லாதனால சில நேரம் வந்து இவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டிலேயோ இல்லை வேற வேற ஸ்டேட்ல படிக்கணும்னு ஆசைப்பட்டா அவங்க ஆல் இந்தியா கோட்டா வழியா தான் வரணும் அப்படின்ற ஒரு இதை வந்து கொண்டு வந்தாங்க ரூல்ஸ். ஸோ இதுக்கு தான் வந்து இந்த MCC கவுன்சிலிங் கொண்டு வந்தாங்க. ஓகே, இது ஓகே. நெக்ஸ்ட் வந்து MCCல எந்தெந்த கல்லூரி வரும்? ஓகே, ஆல் இந்தியா கோட்டாவுடைய 15% சீட்டு வந்துருது கவர்மெண்ட் காலேஜஸ். அடுத்து வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாரும் தெரியும், பணம் கட்டி அதிகமாக கட்டி படிக்கக்கூடிய ஒரு கல்லூரி, அதாவது யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம், நிகர்நிலை பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க. ஸோ தனித்து செயல்படக்கூடியது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ் எடுத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்குள்ள ஒரு யூனிவர்சிட்டி கீழே அஃபிலிட்டியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே தான் கவர்மெண்ட் ப்ளஸ் செல்ஃப் ஃபைனான்சிங். ஆனால் டீம்டு யூனிவர்சிட்டி அப்படி கிடையாது, எல்லாமே அவங்களுடைய ஓன் கண்ட்ரோலில் தான் இருக்கும். பட் எல்லாமே சிலபஸ் வந்து எல்லாமே வந்து அதாவது எல்லாமே NMCயோடைய கீழே தான் இருக்கும். பட் என்ன அப்படின்னா அவங்களுடைய அந்த யூனிவர்சிட்டின்றது இண்டிவிஜுவலா வந்து அவங்க வந்து பேப்பர் பண்ண எல்லாமே திருத்துறது அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ டீம்டு யூனிவர்சிட்டி எடுத்தீங்கன்னா ராமச்சந்திரா டீம்டு யூனிவர்சிட்டி, SRM, சவிதா, ஸோ இவங்கெல்லாம் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ இதில் படிக்கணும்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு 20 to 25 lakhs வந்து நம்ம பெர் இயர் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், ஸோ டெல்லியில் இருக்கக்கூடியது, யூபியில் இருக்கக்கூடியது, ஸோ இந்த யூனிவர்சிட்டிஸ் ஃபுல்லாக இதுக்குள்ளே தான் வரும். அதே மாதிரியா டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாமே இதில் தான் வரும், ஸ்டேட்குள்ளே வராது. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100% எய்ம்ஸ், ஜிப்மர், BSc நர்சிங் ஒன்லி சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன். ஓகேவா?
ஸோ இதுல எய்ம்ஸ் ஜிப்மர்ல படிக்கணும் அப்படின்னா ஆல் இந்தியா கோட்டால தான் நம்ம அப்ளை பண்ணி போற மாதிரி இருக்கும். ஸ்டேட் கோட்டாக்குள்ளலாம் இந்த எய்ம்ஸ் ஜிப்மர்லாம் வராது, டீம்டு யூனிவர்சிட்டி வராது. இன்னொரு கேள்வி இருக்கும் நிறைய பேருக்கு, நிறைய பேர் என்னன்னா கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்னா, அப்ப செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்னா ஆல் இந்தியா கோட்டால வராதா? வரவே வராது. செல்ஃப் ஃபைனான்சிங்ல இருந்து அந்த ஸ்டேட்டோடைய அத்தாரிட்டி கண்ட்ரோல் இருக்கக்கூடிய கல்லூரி. அதனால வந்து அந்த செல்ஃப் ஃபைனான்சிங்ன்றது அந்தந்த ஸ்டேட் தான் கவுன்சிலிங் நடத்தி அதை வந்து ஃபில் பண்ணுவாங்க. தமிழ்நாடு, ஆந்திரா எந்த ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, எய்ம்ஸ், ஜிப்மர் இது மட்டும் தான் அதாவது எம்சிசி கவுன்சிலிங்குள்ள வரும். மற்ற கல்லூரி செல்ஃப் ஃபைனான்சிங் எல்லாம் நமக்கு வந்து ஸ்டேட் கோட்டாக்குள்ள தான் வரும். ஓகே, அடுத்து இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்னன்னா, எத்தனை ரவுண்ட்ஸ் வந்து எம்சிசி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா, ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. அதாவது ரவுண்ட் 3ன்றத மாப் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஸ்ட்ரே ரவுண்ட். ஸ்ட்ரே வந்து ஃபைனல் ரவுண்ட். அதுக்கப்புறம் எதுக்கு ஸ்பெஷல் ஸ்டேன்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் வந்து ஸ்பெஷல் ஸ்டேன்றது 2 or 3 இயர்ஸா வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன ரீசன்னா, அலாட்மெண்ட்ல ஏதாவது வந்து இஷ்யூஸ் நடந்துச்சு, அந்த டைமிங்ல ஏதாவது கேஸ் போட்டாங்க அப்படின்னா திருப்பி அவங்க வந்து கவுன்சிலிங் நடத்தும் போது ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டா நடத்துவாங்க. வேக்கன்சி ஆச்சுனாலும் ஸ்டே ரவுண்ட் நடத்துவாங்க. ஸ்பெஷல் ஸ்டே இப்போ வேக்கண்டே ஆகல அப்படின்னா, ஸ்டேவோட ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் நடத்துவாங்க. ஸோ இல்ல கேஸ் போட்டாங்க இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுனாலும் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் நடத்துவாங்க. ஆனா ஸ்டேக்கு அப்புறம் எந்த ஒரு ரவுண்டும் கிடையாது. ஓகேவா, இதுதாங்க கவுன்சிலிங்கோடைய ப்ராசஸ். ஓகே சார், நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். ஸோ லாஸ்ட் இயரோட ஸ்கெடியூல் இப்படிதான். ஸோ இப்படிதான் வந்து உங்களுக்கு ஸ்கெடியூல் கொடுப்பாங்க. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அண்ட் ஸ்டே. ஃபர்ஸ்ட் வந்து ரவுண்ட் 1 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ரவுண்ட் 1. ஸோ ரவுண்ட் 1க்கான ஸ்கெடியூல் வந்து இது லாஸ்ட் இயரோட ஸ்கெடியூல். இதை வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்படிதான் வந்து இந்த வருஷமும் ஸ்கெடியூல் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராசஸிங் வந்து என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கெடியூல் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த வருஷத்துக்கான ஸ்கெடியூல் வந்து உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 to 4 days, 1 week முன்னாடியே வந்து மேக்ஸிமம் அப்டேட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 days முன்னாடியே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வெரிஃபிகேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் சீட் பை த பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டிடியூட் அண்ட் என்எம்சி ஃப்ரம். ஸோ என்எம்சி கிட்ட இருந்து நமக்கு இந்த சீட் மேட்ரிக்ஸ் வர்றது ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்கிடுவாங்க. அதாவது லாஸ்ட் இயர் ஜூலைல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, 2021. அதே மாதிரி இந்த வருஷம் நமக்கு வந்து இந்த ஜூலைல எந்த டேட்ல கொடுக்குறாங்களோ அந்த டேட் படி நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த 2 நாள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் டீம்டு யூனிவர்சிட்டி, ஸோ புதுசாக ஏதாவது காலேஜஸ் இருந்துச்சுன்னா என்எம்சி கிட்ட இருந்து அவங்க அப்ரூவல் ஏற்கனவே வந்து அப்ளிகேஷன் போட்டு அது வந்ததுக்கு அதுக்கப்புறம் வந்து சீட் மேட்ரிக்ஸ் வந்து சாஃப்ட்வேர்ல வந்து ஆட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் வந்து இந்த 2 நாள் வந்து டைமிங் கேட்டிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதை வந்து ஆட் பண்றதுக்கு முன்னாடி என்னன்னா, நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த 20ஆம் தேதியில இருந்தே பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்தவரையும் வந்து உங்களுக்கு 6 நாள் டைம் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 20ல இருந்து 25 ஜூலை கொடுத்துருக்காங்க. கடைசி நாள் வந்து பாத்தீங்கன்னா 25-12 மணிக்குள்ள நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் பேமெண்ட்டுக்கான கடைசி டேட் வந்து உங்களுக்கு 25ஆம் தேதி நைட் 8 மணி வரை அவைலபிளா இருக்கும். இந்த பேமெண்ட் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணிடணும், பண்ணாதான் நீங்க சாய்ஸ் பில் பண்ண முடியும். ஓகேவா, இந்த 20ஆம் தேதியில இருந்தே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் 25ஆம் தேதி வரையும். இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னன்னா, நெக்ஸ்ட் சாய்ஸ் பில்லிங் வந்து 22ஆம் தேதியில இருந்தா ஸ்டார்ட் ஆகும். ஏன் அப்படின்னா, சீட் மேட்ரிக்ஸ் இங்க பாருங்க, வெரிஃபிகேஷன் பண்ணி சீட்டை வந்து இவங்க என்எம்சி கிட்ட இருந்து வாங்கினதுக்கு அப்புறம் இவங்க வந்து எம்சிசி கிட்ட கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட 2 நாள் வந்து டைம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால வந்து அந்த 2 நாள் ப்ராசஸிங் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க சாஃப்ட்வேர்ல அப்டேட் பண்ணுவாங்க. அப்ப 22ஆம் தேதியில இருந்தா நமக்கு சீட் வந்து ஷோ ஆகும். நீங்க அதுக்குள்ள என்ன பண்ணணும்னா, 20ஆம் தேதியில இருந்தே நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி பேமெண்ட்டும் பண்ணாதான். இப்போ ஆல் இந்தியா கோட்டாக்கு நான் ஏற்கனவே அமௌண்ட் சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு ஜென்ரல் கேட்டகரியா இருந்தா 11,000 ரூபாயும், அதே மாதிரியே வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டி கேட்டகரியா இருந்தா ஒரு 5,500 ரூபாயும், அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டிஸா இருந்தா 2 லட்சம் ரூபாய் வந்து நம்ம பே பண்ணி உள்ள ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணி வைக்கணும். 22ஆம் தேதியில இருந்தா நமக்கு சாய்ஸ் பில்லிங் 22, 26. ஸோ இதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 5 நாள் வந்து டைம் கொடுப்பாங்க. இதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னா, நீங்க இந்த 5 நாளுக்குள்ள உங்களுடைய சாய்ஸ் பில்லிங்கோடைய ஆர்டரை வந்து நீங்க 5 நாளுக்குள்ள மாத்தி வந்து நீங்க வந்து ஸ்டஃபில் பண்ணிக்கலாம். இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, ஒரு 10 காலேஜஸ் வந்து ஆட் பண்றாங்க. ஒரு அடுத்த நாள் என்ன பண்ணாங்கன்னா, திடீர்னு தான் உங்களோட ஐடியாலஜி மாறுது. திடீர்னு ஒருத்தவங்க சொல்றாங்க இந்த காலேஜ் போ அந்த காலேஜ் போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க சென்னை போறாங்க, அடுத்து கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வராங்க. திடீர்னு வந்து ஸோ வேணாம், நான் வந்து எனக்கு சொந்த ஊர் வந்து மதுரை தான், நான் மதுரை வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஐடியாலஜி மாறும். அதனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எம்சிசி வந்து எப்பவுமே சாய்ஸ் பில்லிங் பண்ணும்போது 5 நாள் டைம் கொடுத்துருவாங்க. கடைசி நாள் தான் வந்து நீங்க சாய்ஸ் பண்ணதை
ஃபைனல் பண்ணி லாக் பண்ணணும். ஸோ இந்த 5 நாளுக்குள்ள நீங்க வந்து அந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டரை வந்து நீங்க ஸ்டஃபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதை மாத்தி மாத்தி நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். சாய்ஸ் லாக்கிங் வில் பி அவைலபிள் ஃப்ரம் என்ன போட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியுதா? ஸோ 3 மணி, அதாவது 3 PM ஆஃப் 26th. ஸோ அந்த கடைசி நாள் அதாவது 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி நைட்டு 11:55க்குள்ள நீங்க வந்து 10 காலேஜஸ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணினா 10 காலேஜை லாக் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க லாக் பண்ணலனாலும் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிரும் அந்த டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம். பட் இருந்தாலும் மேனுவலா பண்ணிக்கிறது நல்லது. பட் இந்த டைமிங்ல கைடன்ஸ் சப்போர்ட் ரொம்ப வேணும். ஒருத்தவங்க கைடன்ஸ் இல்லாம இது பண்ணீங்கன்னா இது பெரிய ஒரு மேஜர் இஷ்யூ ஆயிரும். ஒரு ரவுண்டை நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா அடுத்த ரவுண்டு வரும்போது வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆயிரும். அதனால வந்து கைடன்ஸ் சப்போர்ட் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா ஓகே. இந்த கடைசி நாள் வந்து ஓகே 3 மணி, மதியம் 3 மணில இருந்து நைட்டு 11:55க்குள்ள 5 நாள்ல வந்து நீங்க சாய்ஸ் லாக்கிங் முடிச்சிடுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாம் முடிச்சு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் 27 ஜூலை 28 லாஸ்ட் இயர் கொடுத்த டேட். இன்னைக்கு அதே மாதிரி நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வருஷத்துக்கான 2 நாள் டேட் எடுத்துக்கிடுவாங்க. இது எதுக்குன்னா ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி இன்டர்னல் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு காலேஜஸ் உடைய அவங்களுடைய அலாட்மெண்ட் யார் யாரெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் போட்டிருக்காங்க அப்படின்றத அவங்களும் ஒரு கிராஸ் செக் பண்ணுவாங்க இன்டர்னலா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா எம்சிசியும் இன்டர்னலா வந்து கிராஸ் செக் பண்ணுவாங்க. 2 பக்கம் வந்து கிராஸ் செக் பண்ணிட்டு தான் அந்த சீட் அந்த ஒவ்வொரு காலேஜஸ் உடைய அலாட்மெண்ட்டை இவங்க சாஃப்ட்வேர்ல அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் அதை மொத்தமா வந்து மெர்ஜ் பண்ணி பிடிஎஃபா வந்து 29ஆம் தேதி ரிசல்ட் வந்து வெளியிட்டுருவாங்க. ஆனா 28ஆம் தேதி டென்டேட்டிவா விட்டுருவாங்க. அதாவது 28ஆம் தேதியே வந்துடும். ஒரு நாள் தான் மேக்ஸிமம் எடுத்துக்குவாங்க. 2 நாள் அவங்களுக்கு டைம் கொடுத்தாலும் சில நேரம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி அந்த ஈவினிங் நைட்டுக்குள்ளேயே வந்துடும் டென்டேட்டிவா. 29ஆம் தேதி வந்து நமக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்துடும். ஸோ டென்டேட்டிவா ரிசல்ட் வரும். அந்த டென்டேட்டிவா அதுல ஏதாவது வந்து இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா திருப்பி மறுபடியும் என்னன்னா ரிசல்ட் வந்து ஃபைனல்னு சொல்லிட்டு வரும் மறுபடியும். ஓகேவா? கொரிஸ் போட்டதுக்கு அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணா ஆன்லைன்ல இது லாஸ்ட் இயர் வந்து இந்த அப்டேட் வந்துச்சு. லாஸ்ட் இயர் என்ன பண்ணாங்கன்னா எம்சிசி போர்ட்டல்ல நீங்க டைரக்டா காலேஜ் போறதுக்கு முன்னாடி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுடைய வெப்சைட், அதாவது உங்களுடைய லாகின்குள்ளேயே நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றத அவங்க வந்து ஒரு நாள் டைம் கொடுப்பாங்க. நீங்க ஆஃப்லைன்லயே போய் நீங்க வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இங்கேயே வந்து நீங்க அப்லோட் பண்ணிட்டு போனாலும் ஸோ அங்கே போய் நீங்க வெயிட் பண்ண தேவையில்ல. ஓகேவா? ஸோ அந்த ரீசன் தான் இது வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுக்கும் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் நான். அதே மாதிரி அது லாஸ்ட் இயர் ரிப்போர்ட்டிங் டேட் பாத்தீங்கன்னா 5 நாள் டைம் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஜாயின் பண்றதுக்கு காலேஜ்ல 5 நாள் டைம் கொடுப்பாங்க. ஸோ லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 31 ஜூலைல இருந்து 4 ஆகஸ்ட் வரையும் கொடுத்திருந்தாங்க. ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ இதுக்கப்புறம் வந்து 5 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்றத டேட்டாவா வந்து எம்சிசி வந்து வெரிஃபிகேஷனுக்காண்டி ஜாயின் பண்ணவங்களுடைய லிஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கு 2 நாள் எடுத்துக்கிடுவாங்க. இது எதுக்கு பண்றாங்கன்னா சில பேர் வந்து சைமல்டேனியஸா ஸ்டேட் கோட்டாக்குள்ளே போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இவங்க வெரிஃபிகேஷன் பண்ணி யார் யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு டேட்டாவை வந்து நமக்கு எம்சிசி வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஓகேவா? இது வந்து ரவுண்ட் 1ங்க. அதே இது வந்து நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ரவுண்ட் எப்ப நடக்கும்னா நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்டேட் கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆல் இந்தியா கோட்டா முடிஞ்சோடனே ஒவ்வொரு ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டேட் கவுன்சிலிங் என்ன பண்ணுவாங்கன்னா ஆல் இந்தியா கோட்டா இங்க நடக்கும் போது ஸோ இங்க ஆல் இந்தியா கோட்டா ஸ்டார்ட் பண்ற அந்த கேப்லயே வந்து ஒவ்வொரு ஸ்டேட் கவுன்சிலிங்கோட அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து எப்படி கவுன்சிலிங் நடத்துறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இப்ப தமிழ்நாடுன்னா நீங்க அப்ளிகேஷன் போடணும். கவர்மெண்ட் கோட்டாக்கு மேனேஜ்மெண்ட் போடுறவங்க, என்ஆர்ஐ போறவங்க இந்த மாதிரி அப்ளிகேஷன் போட்டு வச்சிருவோம். அந்த கேப்ல வந்து நம்ம ரவுண்ட் 1 ஆல் இந்தியாவில் அட்டன் பண்ணிட்டு ஸோ இங்க அலாட்மெண்ட் விழுந்துச்சு அப்படின்னா இதை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சைடு பை சைடு நீங்க ஸ்டேட் கோட்டால உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் கவுன்சிலிங் டேட் கொடுத்துருவாங்க. ஸோ அதையும் நீங்க வந்து அட்டன் பண்ணலாம். அதெல்லாம் வந்து ஜஸ்ட் எப்படி வந்து நம்ம கைடன்ஸோட நீங்க பண்ணீங்கன்னா பெஸ்டா இருக்கும். 2 பக்கம் நீங்க பேலன்ஸ் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங்க. அது வந்து எப்படின்னு நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன் செப்பரேட்டா. இந்த வீடியோல சொன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ரவுண்ட் எப்ப நடக்கும்னா செகண்ட் ரவுண்டு தமிழ்நாடு ஒவ்வொரு ஸ்டேட்டோடைய ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் செகண்ட் ரவுண்ட் வந்து ஆல் இந்தியால நடக்கும். ஸோ இதே மாதிரியே செகண்ட் ரவுண்டுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க, எவ்வளவு சீட் வேகன்சி ஆயிருக்கு அப்படின்றது வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு 2 நாள் டைம் எடுத்துக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி 6 நாள் டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங்கும் சேம் அதே தான் 6 நாள் டைம் கொடுப்பாங்க. அடுத்து சீட் ப்ராசஸிங் 2 நாள், அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து 1 நாள். ஸோ அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்றதுக்கு 1 நாள். செகண்ட் ரவுண்ட் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ரிப்போர்ட்டிங் டேட்டை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு 5 நாள் கொடுத்தது வந்து இங்கேயே 9 நாள் ஆச்சுன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த இடத்துல செகண்ட் ரவுண்ட்ல இருந்து தான் ஸ்ட்ரகிளே ஆகும். ஒரு சில பேர் வந்து ஸ்டேட் கோட்டாலையும் அலாட்மெண்ட் வாங்கிட்டு ஜாயின் பண்ணிருக்கலாம், ஜாயின் பண்ண போவாங்க.
அதே மாதிரியே இங்கிட்டும் ஸோ சைடு பை ரெண்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணதுனால ஒரு 4 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியே அவங்க வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இதனால தான் செகண்ட் ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ரிசல்ட்டை வந்து நமக்கு எம்சிசி வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரியா ரவுண்ட் 3 ஆர் மாப் அப் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. இதுவும் சேம் அதே மாதிரி தான். பட் இதுக்கும் டேட்ஸ் வந்து அதாவது நமக்கு டேட்ஸ்ல எல்லாமே இதுக்கு வந்து சீட் வெரிஃபிகேஷன் வந்து 2 நாள் டைம் எடுத்துக்கிடுவாங்க. ஓகேவா? எவ்வளோ சீட் வேக்கன்சி ஆகுன்றது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஸ் யூஸ்வல் 5 நாள். இதுவும் வந்து டேட் வந்து ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டுக்கு அப்புறம் வந்து டேட் வந்து அவங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிக்கிறாங்க. 5 நாள் டைம் கொடுப்பாங்க. ப்ராசஸிங் 2 நாள், அப்புறம் ரிசல்ட் 1 நாள், ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு 1 நாள். இதுவும் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் டேட் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா நமக்கு ஸ்டேட் கவுன்சிலிங் ஓப்பன் பண்ணிட்டாலே அந்த இடத்துல வந்து 2 பக்கம் அட்டன் பண்ணனால டேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இது 3rd ரவுண்ட். இதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரே ரவுண்ட் நடக்கும். ஸ்ட்ரே ரவுண்டை பொறுத்தவரை என்ன அப்படின்னா நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுப்பாங்க. எத்தனை நாள் லாஸ்ட் இயர் கொடுத்தாங்கன்னா 3 days கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து சாய்ஸ் ஃபில்லிங், ப்ராசஸிங், சீட் அலாட்மெண்ட், ரிசல்ட்டு, இதில் அப்லோடிங் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கிடையாது. ரிப்போர்ட்டிங் வந்து 4 நாள் அவ்வளோதான். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் வந்து நமக்கு சீட் வேக்கன்சி இருந்துச்சுன்னா ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்ட் நடக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரே ரவுண்ட் பற்றி தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு வீடியோ நான் போடுறேன். ஸ்ட்ரே ரவுண்டில் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், அதே மாதிரியே ஒவ்வொரு ரவுண்டுக்கும் எப்படி வந்து நம்ம 2 பக்கம் சைமல்டேனியஸா பேலன்ஸ் பண்ணி கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும்னா கீழே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு அப்டேட்